விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா முறிக்கு துணை தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் புகழ் வேலே திருத்தணியில். அடுத்ததாக ஒவ்வொரு பாடலும் பருத்த முறை என்று தொடங்கும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே சலத்து வரும் ஒளிப்பநில ஒடுக்குமதி ஒளிப்பாடை அடக்குதலர் ஒளிப்ப உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே தருக்கி நமன் முழுக்கவரை நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே முதல் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசை தவிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே படுத்தம் ஒரு தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைக்குறையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் விளைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே பசித்தலகை முசித்தருளும் பயன். அதனால நமக்கு துன்பம் வருது. தேவர்கள் எதுக்கு துன்பம் வரணும்? இவரால் எதற்கு துன்பம் வரணும்? தேவர்கள் நிறைய தவறுகள் பண்ண அவங்க தேவர்களே கிடையாது இல்லையா? தேவர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன? தட்சனோட யாகம். அதாவது நம்மளை படைத்த பரம்பொருள் நமக்கு எல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் நம்மளெல்லாம் படைச்சிருக்காரு. இந்த தேவர்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காரு. நாமளே படைச்சிருக்காரு. அவரு ஒரு இடத்துல தலைவனாக இருக்கக்கூடியவர். தலைவனையே மதிக்காம அந்த இடத்துல அவங்க கூப்பிடல, தட்ச யாகத்துக்கு கூப்பிடல. அவரை மதிக்காம ஒரு யாகத்தில் நடத்தும் பொழுது இந்த தேவர்கள் அவருக்கே இல்லாத போது நமக்கு என்ன அப்படின்னு எண்ணம் வரவில்லை. அவர் கொடுக்கக்கூடிய விலை மதிப்பெற்ற பரிசு பொருட்களை எண்ணி அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. நமக்கு குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான், நம்மளை வழிநடத்தக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் இல்லாத இடம் நமக்கு தேவையில்லை என்று எண்ணக்கூடிய மனப்பாங்கு இல்லாதவர்களாக அன்று தேவர்கள் இருந்தார்கள். அந்த என்னைக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையோ நமக்கும் மரியாதை இருக்காது. அவர் இல்லாத இடம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கல. இவங்க எல்லாருமே கலந்துட்டாங்க. ஆனா யாகம் முற்று பெறவில்லை. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாகம் முற்று பெறவில்லை. இறைவன் எப்படி வந்தாரு? வீரபத்திர சுரூபம் தாங்கி நமக்கு ஒரு வீரபத்திர கடவுளாக காட்சி கொடுத்தார். யாகம் முற்று பெறவில்லை. யாகம் அழிக்கப்பட்டது. சரி, ஏதோ ஒண்ணு குரு நிந்தனை, நம்மளை படைச்சவனுக்கு நம்ம நிந்தனை பண்றது. எப்படியும் அந்த பிரபஞ்ச பேராற்றலின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் நம்மளுடைய தவறுகளை எல்லாம் எவ்வளவு தப்பு பண்ணிட்டு போனாலும், எவ்வளவு தவறு பண்ணிட்டு போனாலும் ஒவ்வொரு தடவையும் நம்மளை என்ன பண்றது? தவறுகள் மன்னித்து காப்பாற்றி அருளக்கூடிய மகா பாக்கியவான் அப்படிப்பட்ட எம்பெருமான். இவங்களை என்ன பண்ணாங்க? அதன் பயனாக, அதன் விளைவாக, நம்ம சொல்லலை இந்த பிறவிலையோ எப்பிறவிலையோ நம்ம வல்வினின் பயனாக தான் இன்னும் இந்த பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த தேவர்கள் அந்த டைம்ல பண்ண அந்த காரியத்துக்காகவே சூரபத்மன் ஒரு அரக்கன் வராரு. அவர் மூலமா 100 யுகங்கள் கஷ்டப்பட்டாங்க. இறைவன் என்ன பண்ணிட்டாரு? கட்சிப்புட்டு தவத்துல இருந்துட்டாரு.
அமைதின்றது ஒருத்தங்க அமைதி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 16,000 வருடங்கள். அப்போ 100 யுகம் அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இறைவன் எம்பெருமான் என்ன பண்ணிட்டாரு, தவத்துல இருந்துட்டாரு, கண்ணை மூடிட்டாரு. நான் யாரையும் திருத்த இடத்துல இல்லை. இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண சிறு தவறு தானே. கண்டிப்பா இது சிறு தவறா? என்னை படைத்தவன் அவன், எனக்கு வழிகாட்டுபவன் அவன். என்னை படைத்த பரம்பொருளுக்கே அங்க வழி இல்லைன்னு போது எனக்கு என்ன வேலை இருக்குங்க? இறைவனை சிவ நிந்தனைன்றது ரொம்ப தப்பு. சிவனை நிந்தனை பண்ணக்கூடாது. சிவன் நிந்தனை பண்ண பாவத்தினாலே என்ன பண்றாங்க, தேவர்கள் எல்லாம் சூரபத்மன் ஒரு அரக்கனால அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எம்பெருமான் என்ன பண்ணாரு, நல்லா தவத்துல போய் ஜாலியா உட்காந்துட்டாரு. பொதுவா இங்க கந்த புராணம் ஒரு தடவை இங்க சொற்பொழிவு நடந்துச்சு. அந்த சொற்பொழிவுல நான் நிறைய விழாவாரியாகவே இருக்கிற விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தேன். இப்ப விளக்கம் கொடுத்தா அது ஒரு 6 நாள் தொடர் சொற்பொழிவாயிரும். இப்ப இறைவன் அந்த தியானத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் அம்பு விட்ட இந்த கதையெல்லாம் முடிச்சிருச்சு. எம்பெருமான் தான் இவரை சூரபத்மன் அழிக்க அவர் தான் வரணும். அதற்கு ஒரு பாடல் கூட கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதின ஒரு பாடலை நான் உங்களுக்கு குரூப்ல எல்லாருக்கும் போட்டிருந்தேன். அந்த பாடலை பாடினா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை வேணும். ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வேணும். ஏன்னா எம்பெருமான் சிவபெருமானோட நீயே எங்களுக்கு பிள்ளையா வரணும், நின்னையே நின்பார் இதற்கே என்றார். அப்படி பெருமானுடைய கருணை இப்படி போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன். தேவர்கள் எல்லாம் போய் காலில் விழுந்துச்சுன்னா பெருமானுக்கு மன்னிக்கிற குணம் நிறைய. பேற்றை தவம் சற்றும் இல்லாதையனை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. பெருமான் நாம என்ன தப்பு பண்ணாலும் இந்த பிரபஞ்சத்துல பிறந்து 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 நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணிட்டு போய் அவர்கிட்ட போய் நிற்போம். அப்படி நிற்கும் பொழுதெல்லாம் இந்த குழந்தைங்களை ஒவ்வொரு வாட்டியும் கையை பிடிச்சி கங்கை கூட்டு போக முடியாதுன்னு கங்கையே தூக்கி தலையில வச்சுட்டாராம். வாடாங்கண்ணா, சரி குளிப்பாடி, சரி வச்சுக்கோம். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், சாக்கடைக்குள்ள போய் விழுவோம். திருப்பி பா அப்படி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பவுடர் அடிச்சு சுத்தம் பண்ணி வைப்பாங்களாம். அதனாலதான் தாய் எப்படி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்குன்னா ஒரு குழந்தை தெரியாம போய் டப்புன்னு விழுந்துரும். நம்ம குழந்தை போய் விழுந்துரும். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப பெருந்தன்மையா தான் இருப்போம். சரி தெரியாம விழுந்துட்டாடாங்கண்ணா வா அப்படின்னு சொல்லி நல்லா குளிப்பாட்டி பவுடர்லாம் பூசி விட்டு நல்லா நீட்டா சந்தனங்கள்லாம் போட்டு விட்டுருவோம். திருப்பி என்ன பண்ணுவோம், ஓடி போய் அதுக்குள்ளதான் போய் விழுவோம். திருப்பியும் ஒரு 3 தடவை பொறுப்பா தாய், 4 தடவை பொறுப்பா, அடுத்து நான் போவியா அப்படின்னு காலில் வைப்போம், வச்சிருவோம்ல. ஆனா எம்பெருமான் சிவபெருமான் நம்மளுக்கு அப்படியெல்லாம் அடி தரல. நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல பிறக்கிறோம், நிறைய போட்டி பொறாம கோபம் என்னென்ன சாக்கடைகளெல்லாம் உருண்டு பெறல முடியுமோ பிறகு நிற்போம். சரி வாடகை நான் ஒவ்வொரு வாட்டி இந்த பிள்ளைக்கு கூட்டிட்டு போனா கங்கையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரு. சரி குளிப்பாட்டி நம்மளை இன்னும் சுத்தப்படுத்தி இன்னும் பேருந்து எடுத்து விடுறாரு. சரி இந்த வாட்டியாவது வாடா நல்லா வாடா கண்ணாடி அனுப்பி விடுறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் சாக்கடைக்குள்ள பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா. இந்த பிரபஞ்சத்துல பிறக்கிற சேற்றை சுத்தம் பண்ணி அதனாலதான் அவர் என்ன சொல்றோம், தாய் சிறந்த தயாவான தத்துவன். தாய் கூட சலிப்படைந்து விடுவார். ஆனா எம்பெருமான் சிவபெருமான் சலிப்பே அடையலாம். அதனாலதான் அவர் என்ன சொல்றோம், தாய் சிறந்த தயாவான தத்துவம். இதை விட இந்த தாய் சிறந்த தயாவான தத்துவனுக்கு வேறு எந்த விளக்கமும் பெருசா இருக்காது. நாம தாய் கூட ஏதோ ஒரு இடத்துல சலிப்படைந்து விடுவாள். ஆனா நம்ம படைச்ச எம்பெருமான் தாய் சிறந்த தயாவான தத்துவனாக இருக்கிறார். அந்த தத்துவன் கொடுத்த ஒரு குழந்தை எப்படி இருக்கும், இவரே கிருபாகரன். எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் மன்னிச்சு அருள் புரியவர் இவரே ஒரு கிருபாகரன். இந்த கிருபாகரன் கொடுத்த கிருபாகரன் எப்படி இருப்பாரு நமக்கு, இந்த கிருபாகரன் கொடுத்த குழந்தை நமக்கு எப்படி இருக்கும், தாய் 8 அடி பாய்ந்தா பிள்ளை 16 அடி பாயும். அப்படிப்பட்ட கருணை முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு
ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் உலகம் உயர. இந்த உலகம் உயர்றதுக்காக உடனே வருவதா தானா கொடுத்துட்டாரா? கேட்டோம், பிச்சை எடுத்தோம். பெருமாட்ட போய் தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா நீ ஏன் வந்துறியா, எங்களால தாங்க முடியல, எங்களால தாங்க முடியல. சூரபத்மனோட அடிச்சாத்தே வேற மாதிரி இருக்கு. வருணன் என்ன பண்ணாராம், சூரபத்மன் அவங்களுடைய அரக்கர்கள்ல மனைவிகளுக்கு மீன் சுமந்து கொண்டு கொடுக்குற வேலையை வருணன் பார்த்தாராம், சமைச்சு கொடுக்கறதுக்கு. எப்படி இருந்த நாங்க ஒரு கணத்துல இப்படி மாறிட்டோம். அதுல இருந்து தப்பிச்சவர் இந்திரன். இந்திரன் கருங்குயில் வடிவம் எடுத்து ஒரு மூங்கில் தோட்டத்துக்குள்ள இருந்து சிவ பூஜை செய்வார். இந்திரன் தப்பிச்சது காரணம் என்ன, எந்த நிலையிலும் சிவ பூஜை செய்ய தவறாதவர், எந்த நிலையிலும் சிவ பூஜை செய்ய தவறாதவர். அதுல நாங்க டெய்லி சிவ பூஜை பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் நமச்சிவாய சொல்லலாமே, நாமத்துக்கு மதிப்பு அதிகம் தானே. ஒரு நாளாவது நீங்க பூஜை பண்ண வேண்டாம், காலை எந்திரிச்சு குடிக்க வேண்டாம், விபூதி வைக்க வேண்டாம், நீங்கிற இறைவனை எடுத்து நமச்சிவாய போதும், நமச்சிவாய போதும் சொல்லலாமே. அப்ப நம்மளுக்கு என்ன ஒண்ணு இருக்கும், நம்மளுடைய தலைமுறை இருக்கணும். உங்க பாட்டி உங்க தாத்தா எந்திரிச்ச உடனே நமச்சிவாய சொல்லாம எந்திரிக்க மாட்டாரு. அந்த ஒரு புண்ணியம் இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்ப இப்படி வாங்க, ஒரு நாள் அந்த இறைவனை நிந்தனை பண்ணதுக்காகவே இவங்க 100 யுகங்கள் கஷ்டப்பட்டாராம் தேவர்கள்லாம். தேவரெல்லாம் சரிவா வேற வழியே இல்லை, போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி விழுந்தாச்சு. விழுந்து எனக்கு உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து போட்டு விட்டுருந்தேன். குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இதை படிங்கம்மான்னு சொன்னேன், படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த பாடல் என்னன்னா, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலமோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகழ்க்க என்றார். அதாவது முன்ன மாதிரி இருக்கணும், முன்ன மாதிரி நிகழ்க்க, அதே மாதிரி தான் குமரன் பிறந்தார். இந்த உலகம் உயர்வதற்காக குமரன் பிறந்தார். நாமளும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு திருக்குறள் சொன்னோம், ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அங்க போய் கட்டுவோம் கதவை அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல் வந்து குரூப்ல போட்டு விட்டுருக்கோம். தயவு செய்து என் பெருமான் சிவபெருமான்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா அவர் தாய் சிறந்த தயாவான தத்துவம், அவர்கிட்ட போய் மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த 4 லைனும் மெமரைஸ் பண்ணி கேட்டா கண்டிப்பா குழந்தை வர நிச்சயம். எப்படிப்பட்ட குழந்தை கிடைக்கும் தெரியுமா? அவரோட கிருபாகரமா இருக்க குழந்தை கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் குழந்தை இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற அனைவருக்குமே இனி கிடைக்க போறது பொக்கிஷம். சாதாரணமெல்லாம் கிடைச்சதுல புதையது காத்துட்டு இருக்கணும் இல்லையா? தேவர்கள் 100 யுகங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய கேட்டு வாங்கியிருக்காங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சு எண்ணி யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் எனக்கு கண்டிப்பா படிங்க, சிவபெருமானை எண்ணி படிங்க, கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய வல்வினை எல்லாம் நல்வினையாக மாறி உங்களுடைய குழந்தை வந்து அங்கே அற்புதமா. ஏன்னா நாமெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி சொல்றது, நாம வல்வினை பையனாக தான் குழந்தை எடுத்து வச்சிருக்கோம். நாம பிறந்ததே வல்வினை, நம்ம பேசுறது 2 நமக்கு நம்ம வல்வினை. அதெல்லாம் நல்லா இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கோயிலா இந்த மாதிரி இறை நாமங்களை உச்சரிக்கிறது இதெல்லாம் படிக்கிறோம். இப்போ இறை நாமத்தையே உச்சரித்து இறைவனையே எண்ணி இறைவா உன்ன மாதிரி நின்பா நின்னையே நிகழ்க்க ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை வல்வினாவா பிறக்கும். அப்ப நீங்க காத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பலன் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா இது வந்து பாராயணம் பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. முருகப்பெருமான் வந்துட்டார், தேவர்களுடைய துயர்களை துடைக்க வந்துட்டார்.
தேவனுடைய துயரை துடைக்க முருகப்பெருமான் போதும்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய துயரை துடைக்க அவனுடைய வேல் போதும். அவனுடைய வேல் போதும், மயில் போதும். அதற்காக தான் நமக்கு என்ன பண்ணாரு, சரி வேலை போய் எப்படி போகிறது. நாங்கள் தான் நான் சின்ன வயசுலேருந்தே திருப்பரங்குன்றத்தில் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை வேலுக்கு அபிஷேகம் பண்ண தவறுனதே இல்லை. அதுக்கு தான் அப்படி நிறைய பேர் இப்போ உங்கள் மனசில் ஓடுங்க. செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் வேலை அபிஷேகம்லாம் பண்ணியிருப்போம். மாமனார் மாமியாரும் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு வேல்மாறு மகாமந்திரம் கையில் வச்சிச்சு. அந்த வேலோட பலன் நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எப்படி ஊர்க்கதை உலகதையெல்லாம் இந்த கிரி சுற்றி வந்தீங்களோ, ஏதோ ஒரு இடத்துல முருகான் நினைச்சிருக்கீங்க, கேப்ல முருகனை வச்சு குரலி பேசிருக்கீங்க. ஸோ அதன் பலன் வேல்மாறு மகாமந்திரம். சாதாரணமாலாம் வேல்மாறு கிடைக்காதுமா, கடைகளில் விற்கிது. நான் வாங்கி படிச்சோம்னு நினைச்சு பேக்ல தான் வச்சுட்டு தெரியும், ஆனால் படிக்க முடியாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். உணர்ந்து படிக்கிறோமா? என்ன வேணாலும் படி, நீ முற்றும் ஓது, திருவாசகத்தை முற்றும் கூட ஓது. ஆனா நீ ஒரு லைனாவது உணர்வு பூர்வமாக அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லாம உனக்கு அந்த பலனே கிடையாது. கிடையவே செய்யாது. நான் வேணா பந்தாக்கு வேணா அப்படி முற்றும் ஓதணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு அந்த இடத்துல ஒரு பாடலையாவது போய் பால் நினைந்தூட்டும் தாயின் சால பறிவு கேளுங்க. எங்க அம்மாவுக்கு மேலையா இருக்கு. எங்க அம்மாவாவது கேட்டாதான் சாப்பாடு கொடுப்பாங்க, கேட்டாதான் கிடைக்கும். நீ என்ன நினைச்சு கொடுக்குறியே? பால் நினைந்தூட்டும் தாயின் சால பறிவு. இவ்வளவு சொல்லும் பொழுதே அந்த உணர்வு ஊறணும். அவரை வேறு இருந்து நம்மளுக்கு கொடுத்த மாதிரி உணர்வு. எந்த ஒரே ஒரு 4 லைன் படித்தாலும் அந்த 4 லைனோட பொருள் தெரியாம அந்த உணர்வு வரணும். வந்தா மட்டும்தான் அதுக்குரிய பலன் நமக்கு நிறைய இருக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், வேல்மாறு மகாமந்திரம், இப்படி எல்லாமே நமக்கு என்னது, இறைவனை நேரடியாக குறுக்கு வழியில போய் எப்படி இறைவன் பாதத்தை அடையுமோ அந்த வழி. அதுல நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான வழி வேல்மாறு மகாமந்திரம். தேவாரம் படிக்கனாலும் அது ஒரு வேர்டு இருக்கு, திருவாசம் படிக்கனாலும் அது அப்பா அப்பப்பா கடல் மாதிரி இருக்கு. ஆனா வேல்மாறு அப்படி வெறும் 64 அடிகளை கொண்ட பாடல், வெறும் 16 பாடல் தான். அந்த பாடல் மாறி 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 64 பாடலாக வருது. எங்கே எந்த வழி? நீ திருவாசம் படிச்சா இறைவனுடைய அருளை நேரடியாக பெறலாம். இறைவனே உன்னை தேடி நாடி ஓடி வருவார். கேள்விப்பட்ட நம்ம வேல்மாறு மகம் அதை விட ஷார்ட் ரூட் இருக்கா, அதை விட ஷார்ட் ரூட்டா? இதை விட ஷார்ட் ரூட் எதுவுமே கிடையாது. வேல்மாறு படிக்க ஒவ்வொரு பாடல்லையும் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகவும் நெறிப்படுத்துவதற்காகவும் இந்த ஒவ்வொரு பாடலையும் நம்மளோட வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக உள்ளது. நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம மட்டும் இதுக்கு மட்டும் வழி ஒரு பாதை அமைச்சு கொடுத்துட்டு போனால் நம்ம பிள்ளை குட்டிகள்லாம் காரில் விளையாடும். நம்ம வேணா கொஞ்சம் கல்லையும் முன்னே நடந்த மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு கார் போகிறது பாதையை அமைச்சு போயிடுவோமே. அந்த பாதையை அமைக்கிறதுக்கும் அந்த பாதையை வழிகாட்டுறதுக்கும் தெளிவான வழி இந்த வேல்மாறு மகாமந்திரம் மட்டும் இல்லை. சாதாரணமாக உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது கிடைச்சிருக்குன்னா நீங்கள் உங்கள் புண்ணிய பலனை, உங்களுடைய முன்னோர்கள் புண்ணிய பலனோ இல்லை உங்களுடைய புண்ணிய பலனோ, இந்த பரங்குன்றத்து மக்கள் இந்த பரங்குன்றத்தில் ஏதோ ஒரு இடத்துல வேணா நம்மளுக்கு உள்ளே இறைவன் வளம் வர முடியாது. அப்படிதானே? நீங்கள் திருப்பரங்குன்றத்தை யாரும் போகிறது இல்லையா? இறைவனை சுற்றி வர முடியுமா? அப்ப இறைவன் இந்த மலையிலே இந்த 3 கிலோமீட்டர் இருக்குமா, 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4. சரி, இனியாவது கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணி எஸ்பி வாங்க பாப்போம். நான் அப்ப டர்ரன் வண்டியில பார்த்தேன். தெரியுங்களா? நல்லாவே தெரியும். இங்க வந்த பிறகுதான் தெரியும். சரி, முருகப்பெருமான் உள்ள இருக்கா இல்லையா? அவர் எந்த காலம் மடக்கி எந்த காலத்தை விட்டு உட்காந்துருக்காரு? இடது காலம் மடக்கி வலது காலம். சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டா உருப்படியா உள்ளது அவரே பாத்துருந்தாங்கன்னு தெரியும். 2 காலம் தானம்மா, 16 காலம் இல்ல, அதனால தெரிஞ்சு வச்சு
2 அடியோட வச்சாரு. இவங்க விட்டா இந்த காலம் பிடிச்சா இந்த புண்ணியம், அந்த காலம் பிடிச்சா அந்த புண்ணியம், நம்ம கால விட மாட்டாங்க. அதனால இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு உட்கார்ந்துருப்பாரு. அவருடைய கண்களை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா அந்த கண்கள்ல உயிரோட்டம் இருக்கும். தயவு செய்து இனிப்பை பாருங்க, இனிப்பை பாருங்க. எந்த இடத்துல எந்த அறுபடை வீட்லையும் குன்றுகள் தோறும் இருக்கும் முருகப்பெருமான்களோட எல்லா கோயிலுக்கும் இனி போவீங்கல்ல, இனி இனி இந்த நாள்ல இருந்து நம்ம முருகப்பெருமானுடைய கண்களை பார்த்துக்கோங்க. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய 2 கண்களை பார்த்துட்டு வேறு எந்த கோயில்ல முருகப்பெருமானுடைய கண்களை பாருங்க, அந்த ஒளியும் அந்த உயிரோட்டமே நீங்க அனுபவிக்கவே முடியாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அனுபவிக்க முடியும். உயிரோட்டமான கண்ணுங்க. அந்த ஐபால்ஸை பாருங்க, அப்படியே ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட சொல்லும், கண்டிப்பா சொல்லும். நின்று பாருங்க, அவ்வளவு உயிரோட்டம் அந்த உயிர் கண்கள்ல இருக்கு. இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்ட நிலையில இருப்பாரு. அம்பிகை எப்படி இருப்பா? கணவன்கிட்ட பணிந்து நிற்கணும்னு இருப்பா. உண்மை எங்க முருகனை பார்க்கவே இங்க தள்ளி போடுறாங்க. எங்க பக்கத்துல கல்லாத காலத்துல எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோமா? இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்ணை மட்டும் நீங்க எப்படி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க நிறைய கோயில்கள் மருதமலையோ சுவாமி மலையோ எங்க 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 குந்திகள் தோறும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானோட அந்த கண்கள்ல இருக்க உயிர் ஓட்டத்தை நீங்க எந்த கோயிலையுமே நீங்க அனுபவிச்சிருக்கவே முடியாது. சரிங்களா? அப்ப அம்பி எப்படி இருப்பா? நல்லா மண்டிக்கிட்டு காதல் தழும்ப கருணை முகத்தோடு அவ்வளோ ஒரு சந்தோஷமா பணிவோட இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கதே நீ சொல்லிதான் தெரியுது. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா ஐயரை போய் காமிப்பாரு, அதுதான் எங்களுக்கு தெரியும். இப்ப இப்படி எல்லாம் இருக்கு அந்த அம்மாங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இறைவன்கிட்ட எப்படி இருக்கணும்? பணிந்து பக்தியும் காதலும் பொங்க இருக்க வேண்டும் என்பது தெய்வ யானை தாயார் சாட்சி. பக்தி எப்படி இருக்கணும்? இறைவன், அதாவது நம்மளுக்கு திருப்பரங்குன்றத்துல தேடி நாடி ஓடி வந்திருந்தாருமா. அதனால இங்களோட மக்கள்லாம் ஒரு பந்தாவா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அவர்தான் வந்தாரு, நாம கூட்டிட்டு வந்தோம், நம்ம ஊருக்கு அவரே இருந்தாங்க. இறைவன் என்ன எந்த நோக்கத்துக்காக அவருடைய அவதாரம் நிகழ்ந்துச்சோ அந்த நோக்கத்தை திருச்செந்தூர்ல முடிச்சுட்டு இறைவன் மயில்ல அப்படியே ஜாலியா வராரு. வரும்பொழுது இங்க ரெஸ்ட், இங்க வராரு. இங்கன்னா அவர் தெய்வ யானையை திருமணம் புரிவதற்காக இழந்திடும். இன்னொன்னு அவர் அவருடைய தந்தை பரங்கிரிநாதராக இங்கே அவங்க தவம் பண்ண இடம் என்னது? சிவாலயம். எப்பயுமே முருகப்பெருமான முதற்படை வீடு என்பது அவர் யாருன்னா நம்ம திருமுருகாற்றுப்படையை எடுத்து கொடுத்தாரு இல்லையா, ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி நக்கீரர் இங்க திருமுருகாற்றுப்படை பண்ணாருல்ல, அவர் தான் 1 2 வரிசைப்படுத்துறாரே தவிர முருகப்பெருமான் கைலாயத்துல பிறந்து பிரம்மனுக்கு குட்டு வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருச்செந்தூர்ல போய் என்ன பண்றாரு, அவர் சூரசம்ஹாரம் முடிச்சு அப்படி நம்ம ஆற்றுப்படுத்துதல். அந்த ஆற்றுப்படை என்பது நம்மளுடைய திருமுருகாற்றுப்படையை எடுத்த அந்த நக்கீரர் பெருமான் எடுத்தது. 1 2 படை வீடை தொகுத்தது அவர். அதனாலதான் இது முதல் படை வீடு. வேணா அவருக்கும் இங்க காட்சி கொடுத்து இங்கதான் ஆற்றுப்படை பாடுறாரு. அதனால இதுக்கு 1 2 அவர் வரிசைப்படுத்தினது நக்கீரர் பெருமான். நக்கீரர் பெருமான் நமக்கு ஆற்றுப்படையை வரிசைப்படுத்தி கொடுத்தார். அதனாலதான் 1ஆம் படை வீடு 2ஆம் படை வீடு. போன திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்துட்டாரு. அதனால சொல்றேன், நக்கீரர் பெருமான் ஆற்றுப்படுத்தினார். இது 1ஆம் படை வீடு, இதை 2ஆம் படை. அதாவது இந்த இடத்துல டைரக்ஷன் வச்சு அதை பேசலாம். அதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் வேணும், அது ஒரு நாள் பேசலாம். ஏன்னா அதனால நம்மளுடைய உடம்பில் இருக்க அநாதக சக்கரஸ்தானம், மூலஸ்தானம், சுவாதிஸ்தானம்லாம் இருக்கிற 6 சக்கரத்தின் அடிப்படையில 6 தலத்தையும் அவர் ஒரு வரிசைப்படுத்தி இது பண்ணாரு. இருக்காமா? ஆமா, படை வீடுகள் நம்மளுடைய உடம்பில் இருக்க 6 சக்கரத்தின் அமைப்பின் மூலமாக எப்படி எந்தெந்த சக்கரத்துக்கு அமைப்பா இருக்கும்னு சொல்லி அப்படி வரிசைப்படுத்துறதுதான். இதை வரிசைப்படுத்துறது நக்கீரர் பெருமான். நக்கீரர் தான் நமக்கு படை வீடை வரிசைப்படுத்தினாரு. அப்படி நம்ம படை வீடுனா உங்களுக்கு அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் டவுட் வரும். படை வீடா ஒண்ணு, அவர் சின்ன பிள்ளை அங்க போயிருந்தாரு, வளர்ந்தப்புறம் இங்க வந்தாரு,
அப்படிலாம் இதை வரிசைப்படுத்துறது நம்மளுக்கு 6 படை வீட்டையும் வரிசைப்படுத்தி கொடுத்தவர் நக்கீரர் பெருமான். அதுதான் திருமுருகாற்றுப்படை. பார்த்து கொண்டிருக்கிறார். இறைவனை எப்படி சொல்லணும், எப்படி நெருங்க முடியும்? பக்தி, பணிவு, காதல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதற்கு தெய்வ யானை அம்மை சாட்சி. இறைவனை எப்படி தொழன்றது அவங்க இப்ப பார்த்துருவாங்க. இனியாவது இருப்பாங்க. தேவாலயம்லாம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு இறைவனை அடைவதற்கான எளிய வழியை தன்னுடைய பக்தியின் மூலமாகவும், அதாவது பக்தியும் காதல் பொங்க பணிந்து நிற்கணுமா இறைவன். இப்ப கை தொழுது நிற்பாங்களா? அதே மாதிரிதான் கணவர்கிட்டையும் இருக்கணும். அடுத்து கீழ் பகுதியில யானை, மயில், சேவல், ஆடு இருக்கும். அது பாத்துருக்கீங்களா? நிறைய மாலை போட்டு மாலை வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நாரத மகரிஷி இருப்பாரு. சூரியன், சந்திரன் நல்லா தெரிவாரு. நல்லா தெரிவாங்க. நம்ம பார்க்க வேண்டியதா பார்க்க மாட்டேன். சாமியோட கண்ணே பார்க்காம வந்துருக்கோம். மாலை கிடைக்குமா பூ கிடைக்குமானே பார்த்துட்டு இல்ல நீங்க பூ கொண்டு போய் அதை போடுறீங்களா வச்சுக்காங்களா, எனக்கு அதை கொண்டு போய் அதை போடுறீங்களா வைக்கிறாங்களா, ஐயா தட்டில காசு எடுத்தானா எடுக்கணும், என்ன நமக்கு தேவையில்லை, அதை பார்த்துட்டு வரணும். 2 செகண்ட்னாலும் அதுதான். அவர் அங்க போடாம கையில போட்டுக்குவாரு. அதையே பார்த்து முருகனை பார்க்காம வந்தாரு. அதுதான் நம்மளுக்கு கஷ்டம். இனி போனா என்ன பண்ணணும்? இனிமேட முருகனை தான் பார்க்கணும். தேவயானி அம்மா இறைவனை அடையும் வழியை அவள் நின்று கோலத்தை காமிப்பா, அப்படி பார்த்துட்டு வாங்க. இறைவனுடைய அந்த திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானின் கண்களை பார்த்துட்டு நீ என்ன திருமால் இருக்காரா? திருமால். இந்த இறைவனுக்கு எய்தாப்புல இருக்கிறதுக்கு வாகனத்துக்கு பேர் என்னது? விடை. விடை விடைன்னு என்னது? வாகனம். ரிஷப வாகனத்துல தான் எப்ப இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் வாகனமா இருக்கிறது யாரு? திருமால் இருக்காரு. அதனாலதான் இதுக்கு ஒரு பேர் உண்டா, மால் விடை என்ற ஒரு பேரும் உண்டுதான். பரங்கிரிநாதர் இங்கே சிவபெருமான் இங்க தங்கி இங்க தவம் இருந்ததுனாலையும், மகிஷா இந்த இடம் அம்மாவும் அப்பாவும் ஆட்சி புரிந்த இடம் தான் பரங்கிரிநாதர். பரங்கிரி இங்க இன்னும் ஒரு பெரிய பலன் கிடைக்குன்னா, முதல்ல நம்ம அங்க சித்தநாத பெருமானையும் வெம்பிராட்டி தாயாரையும் வழிபட்டுட்டு இங்க வழிபடும் பொழுது பரிபூரண அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆமா, ஆதிசத்தநாதர் அங்க போய் வழிபட்டுட்டு தான் இங்க வரணும். நம்ம நேரம் இங்க வந்துருவோம். காலத்துக்கு நேரம் கூட இல்ல, சஷ்டி மண்டபம் குறுக்கு வழியில கண்டுபிடிச்சு இதெல்லாம் பார்க்காம ரெட்டை விநாயகர் இருக்காரு, அருணகிரிநாதர் இருக்காரு. அருணகிரிநாதர் இல்லாம நம்மளுக்கு வேல் வகுப்பு கிடைக்கல, வேல் மாதம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்க அருணகிரிநாதர் இருக்காருன்னு தேடிய கண்கள் எத்தனையோ. இனிமேல் பூவை கொண்டு கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, போடுறாங்கன்னு பார்க்க கூடாது. இன்னைக்கு தெரியுமா? சரி, இனிமே பாருங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்து நம்ம தலைமுறையினருக்கு ஒரு நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தோட மகிமையும், அதனாலதான் நம்ம அவரை சுத்தி வர முடியாது. அப்படிதானே சுதை சிற்பம், நம்ம அவரை சுத்தி வர முடியாதுன்னா இந்த மலையே இறைவனாக இருக்கிறதுனால அந்த மலையை நம்ம சுத்தி வரும். அதனாலதான் இந்த வகுப்புல அடிக்கடி நம்ம பாராயணத்துல வகுப்புல சொல்றது, மலைய பேசிக்கிட்டு வளம் வராங்க. நீங்க என்ன பேசிட்டு வரீங்களோ, என்ன பொருளை சொல்லிட்டு வளம் வரீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பொருளை பேசிட்டு வருவீங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்க என்னடா அது போன பௌர்ணமிக்கு பார்த்தேன், இந்த பௌர்ணமிக்கு 2 செயின் போட்டுருக்கா, என்ன செய்யறது அப்படின்னு குழம்பிட்டு வருவீங்க. அவ மலையே சுத்த மாட்டேங்கிறா, நம்ம சுத்தி சுத்தி கால் வலிக்கு அந்த முருகனை சுத்துறோம். முருகனுக்கு 2 திட்டு. சோ நீங்க முருகனை 2 திட்டினாலதான் இன்னைக்கு வேல் மாறல உங்களுக்கு. இறைவனை அறிவை மட்டும் நம்ம ஷார்ப் பண்ணணும். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சு, அவருடைய இருதாளை இறையணும்னா நமக்கு அறிவை நம்ம ஷார்ப் பண்ணணும். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சு அடியார் இடைஞ்சல் களைவோனே. நம்முடைய அடியார் பெருமக்களுடைய இடைஞ்சல்லாம் எப்ப களையும்? நம்ம இறை நாமத்தை ஜபிக்க ஜபிக்க, இறை மந்திரத்தை பொருளுணர்ந்து சொல்ல சொல்ல நமக்கு எல்லாம் நடக்கும். அப்ப நாம வாழ்ற இடத்துல இருக்க இந்த பரங்குன்றத்தோட மகிமை இருக்கும். இன்னொன்னு சுத்தி வந்தா இறைவன் அவருடைய வேளால காசி சுனை இருக்கு இல்லையா, இங்க அது இங்க இருந்து கிளம்பி காசிக்கு டிக்கெட் போட்டிருக்கோம், காசி சுனைக்கு போயிட்டாங்க. அதனால எல்லாமே நம்ம கிட்ட அந்த வேல் அவ்வளவு மகிமை பண்ணிருக்குமா. இங்க இந்த வேலுக்கு தான் சிறப்பு தெரியும் இல்லையா. அதனால நக்கீரரை இன்னைக்கு முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் கிடைச்சதே நமக்கு நக்கீரர் பெருமானால. இங்க 5 எல்லாத்தையும் தரிசிச்ச பலன். எல்லாரும் உல்லாச நிலை, அவ்வளவு ஆனந்தமா இருப்பாங்க.
ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வரணும். ஆமா, அச்சா அப்பா என்ன இது பண்றாங்க, ஊர்க்காரங்களே அப்படி பேசுறாங்கப்பா, சாமி விட மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த ஊர்ல பிறந்த எல்லாருமே, இந்த ஊர்ல வந்து எல்லாருமே நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து திருப்பரங்குன்றம். வாழ்க்கையில திருப்பதி போனா மட்டும் திருப்பம் வராது, திருச்செந்தூர் போங்க திருப்பம் வரும், திருப்பதி போங்க திருப்பம் வரும், திருவண்ணாமலை போங்க திருப்பம் வரும், திருப்பரங்குன்றம் போங்க திருப்பம் வரும், கண்டிப்பா வரும். கேரளால ஒரு சொல்லு சொல்லுவாங்க, முற்றத்தை முல்லைக்கு மனமே இல்லைன்னு. அதனால பிள்ளைகளுக்கு ஆமா ஆமா, அது கேரளால அப்படியாமா. இங்க வந்து உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. வெளியே டூருக்கு வருவாங்க பாத்தீங்களா, டூருக்கு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு டூருக்கு நிறைய பேர் வருவாங்க, சாமி தரிசனம் பண்ணதுக்கு வருவாங்க. அவங்க பாட்டில்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணி, சரண கோயிலுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க. இங்கே எந்த தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், ஆடி, கிருத்திகை ஏதோ வருது, எவ்வளவோ நாட்கள் வருது, நம்ம வீட்டு மக்கள் யாராவது போய் சரண கோயில தீர்த்து எடுத்து போய் வீடு வாசலாம் தெளிச்சு விடுறோமா? நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் தெளிச்சு விடுறோமா? அதான் உள்ளூர் நீங்க சொன்னீங்கல்ல, அங்க அந்த இங்க வந்து உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாது. கொஞ்சம் விபூதி அள்ளி போட்டுக்க வேண்டியதான், நம்ம தீர்த்தமா தான் நினைக்கிறோம். உள்ளூர் குளம் தீர்த்தமாகாதுன்னு அதனாலதான் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால இங்க இன்னைக்கு இந்த பரங்குன்றத்தை பத்தி பேசணும் நினைப்பெல்லாம் இல்லை. ஆனா எங்கேயோ போய் எப்படி வருதுன்னா இது இறைவனுடைய கருணை தான். தயவு செய்து பரங்குன்றத்துக்கு போறவங்க ஒவ்வொரு சாமியை நின்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எவ்வளவு ஒரு திருப்தி இருக்குமோ அவ்வளவுக்கு மனசு ஃபுல்லும் சந்தோஷமான ஒரு மனநிலை. இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி என்பதை செஞ்சு காட்டிட்டாங்க. யாரு? தேவயானி தாயார் வந்து எப்படி இறைவனை அடையணும், காதலும் கருணையும் பணிவும் இருக்கணும், அவர்கிட்ட மண்டிட்டு நிற்பாங்க. சரிங்களா? அதனால அந்த அளவுக்கு வந்து இங்க ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமானது. அதுக்கப்புறம் இந்த மயிலை பத்தி நான் நிறையவே சொல்லியிருக்கேன். அதாவது நவ வீரர்களோடு வலிமை சேர்க்கும் மயிலாக உள்ளது. ஆமா, அது எல்லாமே இங்க நம்ம வேலுக்கு தான் வழிபாடு, வேலுக்கு தான் வழிபாடு. நக்கீரர் பெருமானுக்கு காட்சி கொடுத்ததா இருக்கும். காசி விஸ்வநாதர்ல அந்த பக்கத்துல காசி சுனையை உருவாக்கணும் அந்த வேல் தான். எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு. அத்தனை தீர்த்தங்களையும் 24 அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல நிறைய மறைக்கப்பட்டது. மக்கள் வந்து வாராகி இப்ப மறுபடியும் போய் மஞ்சள் எல்லாம் பூசி போகிறாங்க. நமோ நம ஓம் சக்ரீவபதயே நமோ நம ஓம் சக்ரீடபதயே நமோ நம ஓம் சட்கோணபதயே நமோ நம ஓம் விட்கோசபதயே நமோ நம ஓம் நவநிதிபதயே நமோ நம ஓம் சுபநிதிபதயே நமோ நம ஓம் நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதிபதயே நமோ நம ஓம் நடசிவபதயே நமோ நம ஓம் சடாசரபதயே நமோ நம ஓம் கவிராஜபதயே நமோ நம ஓம் கபராஜபதயே நமோ நம ஓம் இகவரபதயே நமோ நம ஓம் குழல்முடிபதயே நமோ நம ஓம் ஜெயஜெயபதயே நமோ நம ஓம் நயநயபதயே நமோ நம ஓம் மஞ்சுள தோள் போற்றி ஆஞ்சை மயவதிரைவும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை கண்ணிரை வாழ்க உப்புறம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைகள் நடந்து வாழ்க மாறிலா வழி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஞானவேல் முருகனுக்கு. அரோகரா அரோகரா அரோகரா. அனைவரும் அமைதியாக வந்து ஒவ்வொரு
பர்த்டேல கூட்டம் இல்லாமல் வந்து விபூதி வாங்கிக்கோங்க.